கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் யாக்கோப்பு 1வது அதிகாரம் 8ல் பார்க்கலாம். இருமனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இருமனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இந்த நாள் நம்ம கேட்குற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது என்ன பண்ணாங்களா, இருமனதாக இருக்கலாம். என்ன சொல்ல அப்படின்னா 2 மனதாக நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஒரு படகுல நம்ம போகிறோம்னா படகுல உட்காரும்போது ஒரு கால் படகுலையும் ஒரு கால் கரையிலும் இருந்தால் அந்த படகு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கடலில் திருப்பி நம்ம விழுந்துருவோம். அந்த படகு போயிடும், நம்ம கடலில் விழுந்துருவோம். அதே போல் தான் இங்கே சொல்லப்படுது, இருமனம் உள்ளவன் தன் வழியை நிலையற்றவனாக இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், எது காரியம் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், முழு மனதோடு செய்யணுமா, முழு மனதோடு ஆண்டவரை நம்பணுமா, முழு மனதோடு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணுமா. இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் நற்செய்தி சொல்கிறாரு. இந்த வசனம் என்ன இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இங்கே சொல்லப்பட்டிருக்குது, முழு மனதோடு நம்புறவங்கள் இருமனம் உள்ளவர்கள் நிலையற்றவர்களாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிலையற்ற போன வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்குது, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிலைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் நிலையற்று போய் வாழ்கிறீங்களா, நிலையற்ற உலகத்தில் நம்ம எது செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் தோல்வியாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, நான் ஒரு மனதாக எங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்போ ஆண்டவராகிய இந்த வசனத்தை சொல்கிறாரு, நீ நிரப்பணம் இருமனம் உள்ளவன் உலகத்தில் நிலையற்றவளாக இருக்கிறார்கள். நம்ம எந்த காரியத்தையும் செஞ்சாலும் இயேசு கிறிஸ்து நம்பினீங்கன்னா நம்ம முழுசும் ஆண்டவர் இடத்துல உங்களை அர்ப்பணிங்க. கொஞ்சம் ஆண்டவரை பற்றி கொஞ்சம் உலகத்தை பற்றி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நிலையற்ற வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு, நிலையற்ற ஆசீர்வாதங்களே தருவார், நிலையற்ற என்ன பண்ணுவாராம், நம்பிக்கையை தருவார். இங்கே சொல்லப்பட்ட ஆபிரகாமை பற்றி நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் ஏன்னா ஆபிரகாமை பற்றி தான் அதிகமாக நிலையற்ற வாழ்க்கை நம்மள இடத்துல வருது. எப்படின்னா அவரு முழுசு என்ன பண்ணிட்டாரு, அர்ப்பணித்துட்டார். எப்படின்னா அவரும் என்ன பண்ணுவாரா, புற ஜாதியாக இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து பற்றி அறியாமல் இருந்தாங்க, இயேசு பற்றி தெரியாமல் இருந்தாங்க. ஆண்டவராகி என்ன பண்ணார், அவர் பேசினார், கடவுள் என்ன பண்ணார், ஒரு தரிசனம் ஆக்கி பரிசுத்த ஆவியார் அவருக்கு வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியார் இறங்கி கூப்பிட்டாரு, நீ என்னருக்கு வா, உங்கள் அப்பா அம்மா தங்கச்சிங்க உங்களோட சொந்தம் பந்தம் உங்களோட ரிலேட்டிவ் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன இடத்துல வா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த நிலையற்று போய் இருக்குல்ல, ஒரு மனசு அங்கேயும் ஒரு மனசு இங்கேயும் ஒரு எண்ணம் அங்கேயும் ஒரு எண்ணம் அப்படியும் இல்லை, அவர் முழுசும் அந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு பாசங்களெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தார், நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும், நிலையற்று போய் நம்ம இருக்கிறோமா, ஆண்டு சொல்கிறாரு, ஆபிரகாமை போல முழுசும் உங்கள் அர்ப்பணிங்க, உங்கள் வாழ்க்கையை முழுசும் உங்கள் குடும்பத்தை அர்ப்பணிங்க, முழுசும் உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிங்க, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, உங்கள் சிந்தனைகளை அர்ப்பணிங்க, உங்களுக்கு தேவைகளை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். அதான் இங்கே சொல்லப்படுது, ஆபிரகாமு தன் சொந்தம் பந்தம் உற்ற உணவுகளை எல்லாத்தையும் விட்டு உதறி தள்ளிட்டு கடவுளை தரிசனமான உடனே, நீ வா ஆபிரகாம், நீ நான் காணுற தேசத்துக்கு நீ வான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் போனாராம். அதே போல் இந்த நாள் உங்களுக்கு செய்தி வருது, ஏசப்பா பற்றி உங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண, இருமனதாக இந்த வசனத்தை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு என்ன பண்ண, உங்கள் வழியிலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பாராம். ஜனங்கள் சொல்லுவோம், இருமனம் உள்ளவர்கள் நிலையற்ற வாழ்க்கை வாழ்வார்களாம். நம்ம இருமனதோடு வசனத்தை கேட்கக்கூடாது, இருமனதோடு நம்ம எண்ணத்தில் நம்ம அர்ப்பணிக்கக்கூடாது. முழுசுமாக கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த வசனத்தை கேட்டோமோ நம்மளுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைங்களை உயர்த்துவார், நம்ம தேவைகளை சந்திப்பார். நம்மளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஒரு வேலையை தருவார், ஏதாவது வியாதியில் இருந்தால் வியாதிலிருந்து விடுதலை தருவாருன்னு சொல்லி நம்ம அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்மளுக்கு முற்றும் விடுதலை தருவார், முற்றும் நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார், முற்றும் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், ஜெயம் கொடுப்பார், முற்றும் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவியாகவும் நம்மளுக்கு இறங்குவார். அங்கே லாசரோட அக்கங்க என்ன பண்ணிட்டாங்க, லாசர் மரித்து பிற்பாடு அழுவும் போது அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே போய் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். என்ன பண்ணுங்க சொல்லப்படுது, இங்கே சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசம் இல்லாதவங்க நிலையற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த அம்மா விசுவாசத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்களா, விசுவாசத்தில் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த நாள் நீங்கள் கேட்குற சகோதரிகளே, இந்த வசனத்தை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கைக்கு அற்புதங்களை அதிசயங்கள் செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.